Hello aspirants, welcome to the session. So இப்போ நம்ம பார்க்க போறது banking level questions. Okay, so English session attend பண்ணும்பொழுது வந்து நிறைய vocabulary தெரிஞ்சு வச்சுட்டு attend பண்ணுங்க because நம்மளுக்கு வந்து அதுதான் ரொம்ப major role play பண்ணுது. So prelims exam அப்படின்னு நீங்க பார்க்கும்பொழுது வந்துட்டு it is like very short time, right? So அந்த டைம் வந்து எவ்வளவு முடியுமோ the best you have to utilize it. Okay, so அதை utilize பண்ணும்பொழுது நம்ம என்ன பண்ணலாம்? இன்னும் வந்து நல்லா பண்ண முடியும். ஸோ மோட்டிவேஷன்லேயே இருங்க. ஸோ எக்ஸாம் ஃபுல்லாக போடும்பொழுது மோட்டிவேஷன்லேயே போடும்பொழுது கண்டிப்பாக நம்ம கரெக்டாக தான் போடுவோம் சரியா. ஸோ ப்ராக்டிஸும் பண்ணாதான் அந்த மோட்டிவேஷன் நமக்கு அங்கே எக்ஸாமில் கிடைக்கும். ஸோ இங்கே லேர்ன் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் தட் ப்ராக்டிஸ் எவ்ரி டே. ஓகே, ஸோ லேர்னிங் நிறைய கெயின் பண்ணிக்கலாம். ஓகே சரி, ஸோ இங்கே வந்து நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ காம்ப்ரிஹென்ஷன் பொழுது பெருசா இருக்கும் பார்க்க, ஆனா நிறைய மார்க் அதுதான் நமக்கு கொடுக்க போகுது. ஸோ அதுல நம்ம செலக்ட் பண்ணும் பொழுது கீழே வந்து கொஸ்டின்ஸ்ல இருந்து போக சொல்லியிருக்கேன். சினோனிம் ஆன்டோனிம் ஏதாச்சும் இருக்குன்னா அந்த கொஸ்டினை தள்ளி வச்சுட்டு பாக்கி என்ன கொஸ்டின்ஸ் இருக்கோ அதை கோ த்ரூ இட். ஓகே, ஸோ ட்ரூ இல்ல டைட்டில் இருந்தா அதையும் வச்சிருங்க. அதுல ரீட் பண்ண எதுவும் கிடையாது. அது தவிர்த்து 3 கொஸ்டின் இருக்குன்னா அதுல என்ன கேட்டிருக்காங்கன்னு பாத்துக்கோங்க. அந்த க்ளூஸை வச்சுட்டு ஸ்டார்ட் ரீடிங் திஸ் பர்டிகுலர் பேசேஜ். அப்போ நமக்கு என்ன நடக்கும்? இதை படிக்கும் பொழுது எக்ஸ்ட்ராவா நம்ம கேட்டிருக்க விஷயத்த நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணி படிச்சுக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த க்ளூ. ஓகே சரி, ஸோ இங்க என்ன கொடுத்திருக்காங்க? why there is high significance of China to commit a net zero target on greenhouse gas emission. ஓகே, ஸோ இங்க whyன்ற ரீசன் கேட்டிருக்காங்க. ஹை சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் சைனால வந்துட்டு இந்த மாதிரி நெட் ஜீரோ எமிஷன் பண்றதை பத்தி பேசியிருக்காங்க. ஸோ இங்க கண்டென்ட் வந்து இட் இஸ் லிட்டில் பிக், ரைட்? ஸோ நம்ம மேல வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ரீட் பண்ண வேண்டிய க்ளூ என்னது? டார்கெட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க நெட் ஜீரோன்ட்டு. அப்ப நெட் ஜீரோ ரிலேட் பண்ணி பேசின எல்லா இடத்துலயுமே we have to search. So this is the clue word. ஓகே சரி, ஸோ இந்தியா ரெசிஸ்டட் பத்தி இங்க பேசியிருக்காங்க. ஸோ வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்கானோ பார்க்கும்போது பார்த்துட்டே போங்க. லைக் ஏதாவது நம்பர்ஸ் இருக்குன்னா வந்துட்டு அதை ரீட் பண்ணிக்கோங்க. நெட் ஜீரோ ஸ்டேட்டஸ்ன்றதை பத்தி பேசியிருக்காங்க. ஃபைன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? Okay, so we'll read from here. So inge vandu net zero target is here. So we'll read this paragraph. So China is the world's largest emitter of greenhouse gas. Okay, so aduna largest ah irukku sollitaanga. It accounts for almost 30% of global emission, more than the combined emission in United States. So European Union, India இதெல்லாம் நீங்க பார்க்கும்பொழுது இது மேக்ஸிமமா இருக்கு. where 30% வந்து almost இருக்குன்னு சொல்லிட்டாங்க. Getting China to commit itself to a net zero target, even if it is 10 years later, then what everyone has in mind is a big breakthrough. Especially enna irukku? Breakthrough is what ஒரு ஸ்டெப் ஃபார்வர்ட்ல இருக்கிறத சொல்லுவாங்க. எஸ்பெஷலி சின்ஸ் கண்ட்ரீஸ் ஹவ் பீன் ரிலக்டன்ட். வாட் இஸ் ரிலக்டன்ட்? அன்வில்லிங்கா, ஒரு தயக்கத்தோட இருக்கிறது தான் ரிலக்டண்டா இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. டு பிளெட்ஜ் தெம்செல்வ்ஸ் டு சச் லாங் டேர்ம் கமிட்மெண்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த பேராகிராஃப் படிச்ச பிறகு அவங்க என்ன டார்கெட் பண்ணிருக்காங்கன்னு தெரியுதா? ஓகே, ஸோ இங்க சைனா டஸ் நாட் அக்கவுண்ட் மச் ஃபார் பர்சன்டேஜ். ஸோ பர்சன்டேஜ் ரிலேட் பண்ணி எதுவுமே நமக்கு பேசல. அப்போ இந்த ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிருங்க. அடுத்தது, every other country apparently trying to force China to commit the target in 10 years. ஓகேயா? ஸோ இங்க 10 years டார்கெட்னு சொன்னாங்க. ஆனா எல்லா கண்ட்ரியும் வந்து they are apparently, அதாவது apparent is what, வெளிப்படையா ஒரு விஷயத்தை வந்துட்டு பண்ண சொல்றத சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. நெக்ஸ்ட் ஒன், as China is having most of the share in emitting. ஸோ இது 30% அவங்க கிட்ட தான் இருக்கா. ஸோ மற்ற 3 கண்ட்ரியை கம்பேர் பண்ணும்பொழுது ஸோ இங்கே வந்து பாசிட்டிவிட்டி இருக்கு. ஸோ in emitting these gases and this is causing climate change. ஓகேயா? ஸோ அந்த ரிலேட் பண்ணி நம்ம பேசும்பொழுது அது கிளைமேட் சேஞ்சுக்கும் எஃபெக்ட் இருக்கு. வேர் தேர்ட் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ மெயின் க்ளூவே என்னது? அவங்க தான் லார்ஜஸ்டா இருக்காங்கன்றது. ஸோ இந்த பாயிண்ட்டை ரிலேட் பண்ணி படிக்கும் பொழுது மேல நம்ம படிச்ச அந்த ஒரு பேராகிராஃப்ல நிறைய விஷயம் நம்ம இன்ட்ரோடக்டரினால தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேயா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். Next one. So why the Donald Trump administration has worked out of the Paris agreement? Okay, so இங்க எதுக்காக டொனால்ட் ட்ரம்ப் வந்து போயிட்டாங்க வெளியில? walked out. Okay, he went out of the Paris agreement. So இங்க நம்ம என்ன க்ளூ நம்ம தேட போறோம்? எக்ஸாக்டா மேல டொனால்ட் ட்ரம்ப் பத்தி எங்க பேசியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த இடத்துல வந்து அவரோட பேர் வந்து அவரோட அட்மினிஸ்ட்ரேஷன் பத்தி எதுவுமே இங்க கொடுத்தில்ல. ஓகேயா? ஸோ யூஎஸ் பத்தி கொடுத்திருந்தாங்கன்னா கூட யூ ஹாவ் டு ரீட் தட் பாயிண்ட். ஓகேயா? ஸோ சம்டைம்ஸ் வந்து நமக்காக டிஃப்ரெண்டா கேட்கணுன்றதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள் கூட சொல்லியிருப்பாங்க. இங்க பாருங்க, இந்த இடத்துல கொடுத்திருக்கு, the United States under the Donald Trump administration has walked out of Paris agreement and does not even believe in these டார்கெட்ஸ். ஸோ எந்த டார்கெட்ஸ்? ஸோ அதுக்கு முன்னாடி என்னன்னு பார்த்துக்கோங்க.
South Africa declared its intention to become carbon neutral by 2050, but other countries have been holding back. Okay, so இவங்க மட்டும் தான் 2050 குள்ள கார்பன் நியூட்ரலா கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So யுனைடெட் ஸ்டேட்ஸ் அந்த விஷயத்தை பத்தி தான் இங்க பேசியிருக்காங்க. does not even believe in these targets ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இங்க தேடும் பொழுது அது ரிலேட் பண்ணி எங்க இருக்கு பாயிண்ட்? their administration follows a specific lawsuit denies no. So due to recent pandemic பத்தி எதுவும் பேசல. They don't believe the country's commitment on net zero emission, which is option 4 நமக்கு ரைட்டான ஆன்சர். ஸோ கேர்ஃபுல்லா நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ க்ளூ வேர்ட்ஸ் நான் சொல்றேன்ல, இப்போ எப்படி ஒரு கொஸ்டினை ரீட் பண்ணி என்ன விஷயத்த பார்த்தா நமக்கு ஈஸியா இருக்கும்ட்டு அந்த விஷயங்களை நீங்க வந்து எடுத்துக்கோங்க கொஸ்டின் எடுக்கும் பொழுது. Okay, next one. So why India has not made any long-term commitment over the greenhouse gas emission? So India பத்தி கேட்டிருக்காங்க. So இந்தியான்ற country தான் நம்ம clue மேல நம்ம தேடுறதுக்கு. So அதுல என்ன சொல்லியிருக்காங்க? long-term commitment over greenhouse gas emission பத்தி பேசியிருக்காங்க. Okay. So இந்தியா பத்தி எங்க இருக்கு பாயிண்ட்? So இங்க நம்ம படிச்சிடலாம். So இங்க வந்து இந்தியா தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. Is playing together with Chinese over this issue. Next, India is likely to neglect as it does not contribute much greenhouse gas. Next என்ன சொல்லிருக்காங்க? India has been resisting due to ongoing disputes with China. So இங்க ஒரு சண்டே பத்தி பேசியிருக்காங்க. இங்க அவங்க வந்து does not contribute நிறைய contribute பண்ணல, is playing together with Chinese கூட over some issuesனால இது பண்ணிட்டு இருக்காங்க. India is citing the fact that developed countries have failed to keep their promises. Okay, so this talks about promise, this talks about dispute, இது contribution and அவங்க என்ன play பண்ணிருக்காங்க together issues பத்தி பேசியிருக்காங்க. So இதெல்லாம் என்ன நடக்குது? க்ளூ கிடைக்குதா? படிக்கும் பொழுது கான்சென்ட்ரேஷன் இருந்தா போதும். சரியா? இந்த விஷயங்களை நம்ம வந்து மேல தேடும் பொழுது ஈஸியா இருக்கும். இதுவே சென்டென்ஸ் பெருசா இருக்குன்னா நீங்க வந்து அந்த மாதிரி தேட வேண்டாம். ஓகே, ஸோ இங்க வந்து லாங் டேர்ம் கமிட்மெண்ட் பத்தி இருக்கா? ஓகே, ஸோ இந்தியா பத்தி கொடுத்துருக்காங்களா? நோ, ரைட். ஓகே, ஸோ அப்போ இந்தியா பத்தி இங்க இல்லைன்னா மேல நீங்க இன்னும் மேல போய் சர்ச் பண்ணலாம். therefore Chinese decision is big shot in harm of success. ஓகே, ஸோ இங்கேயும் ஒரு பாரிஸ் அக்ரிமெண்ட் பத்தி இருந்திருக்கு. ஓகே, ஸோ இங்க வந்து இட் இஸ் லைக் ஒரு வேர்ட் ஸ்வாப் கொடுத்துருக்காங்க. Okay, so here also India has been arguing that the climate change action it has taken are in relative terms. Okay, so this point is also not valid. இங்க பாருங்க, இந்த பாயிண்ட் இருக்கு. India has resisted pressure to make a long term commitment. So இதான் question. So என்னன்ட்டு citing the fact that developed countries had dash failed in keeping their past promises. So fourth pointல நம்ம promise பத்தி பார்த்தோம். So அந்த failed, அதாவது they didn't keep up their promiseன்றத சொல்லியிருக்காங்க. அப்ப நமக்கு இங்க என்ன ஆன்சர் வரும்? ஆப்ஷன் 4 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். choose the true statement. So true statement ன்னு வரும்பொழுது just keep it aside. ஆனா கண்டிப்பா சால்வ் பண்ணுங்க. டைம் ஃபாஸ்டா முடிச்சுட்டு வந்து இத ஏன்னா ஒரு ஆப்ஷனும் நம்ம செக் பண்றதுனால அந்த விஷயத்த சொல்றேன். சரியா? Okay, so we'll read this and we'll go into comprehension. So Chinese have agreed to lower the global warming projections for 2100 by about 2.2 degree Celsius லந்து 0.3 degree Celsius ஆயிருக்கிறத பத்தி சொல்லியிருக்காங்க projection. So you have a number, so it's a big clue. Okay, next one. So China's decision is very important in the arm for the success of Paris agreement. So இந்த Paris agreement பத்தி இப்போ cross பண்ணும்பொழுது நம்ம மேல பார்த்தோம். So அந்த பாயிண்ட்டும் செக் பண்ணலாம். Many countries have been reluctant to pledge themselves to such long-term commitments. So this was already read, right? நான் reluctant இருக்காங்கன்னு first pointலயே நான் சொல்லியிருந்தேன். அப்போ third option கன்ஃபார்மா வருதுன்னு தெரியுது. ஸோ நீங்க ஒரு வாட்டி ரீட் பண்றது வந்து எங்கேயோ ஒரு இடத்துல நமக்கு யூஸ் ஆக போகுது. இட்ஸ் நாட் கோயிங் வேஸ்ட். ஸோ அதை வச்சு நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா பார்த்தீங்கன்னா 3 கண்டிப்பா வருதுன்னா இந்த ஆப்ஷன் எல்லாமே நம்ம எடுத்துருவோம். ஸோ இது ரெண்டுத்துல ஏதோ ஒன்று தான் நமக்கு கண்டிப்பா வரப்போகுது. சரியா? ஸோ இங்க நம்ம கிட்ட நம்பர் இருக்கு. ஸோ அந்த நம்பரை சர்ச் பண்றது இன்னும் ஈஸியா இருக்கும். ஸோ நம்பர் செக் பண்ணா நமக்கு இது ரெண்டுத்துல எது வரப்போகுதுன்றது தெரிஞ்சிடும். ஏன்னா 1 வருமா இல்லையான்றது தெரியணும். 2 நீங்க செக் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ 1 செக் பண்ணா இட் வில் பி ஈஸி. ஸோ இங்க தான் இருக்கு. ஓகே, ஸோ வில் ரீட் இட். எங்க இருந்து ரீட் பண்ணலாம்? Okay, so according to the Climate Action Tractor, a global group that offers scientific analysis on action being taken by the countries, the Chinese goal, if released, would lower the global warming. So release பண்ணிருந்தா it would lower the global warming projection by 2100 by about எவ்வளோன்னு கொடுத்திருக்காங்க. பட் ஆனா இங்கே வந்து have agreed ன்னு சொல்லிட்டாங்க. சரியா? So which is like not true. Okay, release பண்ணிருந்தா they would agree ன்னு பேசும்பொழுது இங்க agreed ன்னு கொடுத்திருக்காங்க. where first option வராது.
வராது. ஓகேயா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராதுன்னா இட் இஸ் ஆப்வியஸ்லி நம்ம ஆல்ரெடி எலிமினேட் பண்ணி வச்சிருந்தோம். ஆப்ஷன் 4 தான் நமக்கு ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் a word swap. ஸோ நம்ம ஸ்க்ரால் பண்ணும்பொழுதே பார்த்திருந்தோம். ஸோ அந்த இடத்துல போயிட்டு அதை ரீட் பண்ணலாம். The two countries have negotiations played together at the climate change historically, even though vast differences have emerged in their emissions and development status in the last couple of decades. Okay, so decade is what? ஒரு டிகேட்னும் போது 10 years பத்தி பேசுறாங்க. ஃபைன். ஸோ இங்க வந்து have கொடுத்துருக்கு, இங்க noun இருக்கு சரியா? ஆனா அந்த நவுனை தாண்டி இங்க பாத்தீங்கன்னா பிளேடுன்ற verb இருக்கு. ஸோ have பக்கத்துல V3 இருக்கலாம். ஓகேயா? ஸோ இந்த V3 குவாலிஃபை பண்ணி இங்க ஒரு வேர்டு வரணும். அது இட் இஸ் நாட் அ நவுன். ஓகே, ஸோ என்ன வரலாம்னு பாத்தீங்கன்னா adverb வரலாம். அப்போ நீங்க இந்த ஸ்வாப் பண்ண வேண்டியதுல எது adverbல இருக்கு? historically adverbன்னு சொல்லலாமா? அப்ப இது இங்க போட்டு பாருங்க. The two countries have historically played together at the climate change ன்னு சொல்ல முடியுமா? ஓகே, சோ அப்ப இங்க வந்து பேசும்பொழுது இங்க நெகோசியேஷன்ஸ் பத்தி நம்ம பேசலாம். சோ ஏ கண்டிப்பா நம்ம மாத்துறோம் நம்ம வந்து ஆப்ஷன்ல செக் பண்ணி பாருங்க. ஏ கண்டிப்பா மாத்துறோம். அது எதோட மாத்துறோம் நம்ம? எக்ஸாக்டா வித் பி, ரைட்? நெக்ஸ்ட் வேர்டே நம்ம பண்ணோம். அப்போ இங்க ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் நம்ம கரெக்டான ஆன்சர். இஃப் இன் கேஸ் இங்க மாதிரி கமா கொடுத்து வேற ஏதாவது ஒரு வேர்டும் ஸ்வாப் பண்ண சொல்லி சொன்னாங்கன்னா தட் டைம் இஃப் இட் இஸ் லைக் இது மட்டும் தான் ஆப்ஷன்ல இருக்கு, வேற எதுவும் இதோட கிளாஷ் ஆகலன்னா இதான் ஆன்சர் போட்டுட்டு போயிருங்க. ஓகேயா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஸோ ரிலேட்டிவ் அப்படின்ற வேர்டுக்கு சிமிலரான வேர்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இன் கேஸ் இஃப் இட் இஸ் லைக் சிம்பிள் வேர்டா இருந்தாலும் கிளாஷஸ் இருக்கு, ஆன்சர் என்னால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு போனா நீங்க மேல அந்த ரிலேட்டிவ்ன்ற வேர்டை போயிட்டு படிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். சரியா? ஓகே, சோ ரிலேட்டிவ் அந்த வேர்ட் எங்க இருக்கு? ஓகே, we came to the beginning. failed இங்க இருக்கு. ஓகே, சரி. So India has also been arguing that the climate change action it has been taking are in relative terms far more robust than those of the developed countries. What is robust? ரொம்ப strong, stiff, firm-ஆ இருக்கிறது robust ன்னு சொல்லுவாங்க. அப்போ இங்க relative-ன்ற term வந்து என்ன மீன் பண்ணுது? So imperative-ஆ இருக்கு அப்படின்னும் பொழுது it is like ஒரு suggestion அந்த மாதிரி கொடுக்கறத சொல்லலாம். So இங்க என்ன சொல்லலாம்? in relative பொழுது it is like compare பண்ணக்கூடியதா இருக்குன்னு சொல்லலாம். they have asked for a similar meaning. அப்ப similar பொழுது fourth option தான் நமக்கு கரெக்டா வரும். ஓகேயா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். நெக்ஸ்ட் ஒன் ப்ரொஜெக்ஷன். ஸோ ப்ரொஜெக்ட் பண்றாங்க அப்படின்றது இப்பதான் நம்ம ஒரு ட்ரூ அப்படின்ற சென்டென்ஸ்ல பார்த்தோம். ஸோ டெபிசிட் இருக்கு, டிப்ரெஷன் இருக்கு, எஸ்டிமேஷன், ஃபோர்காஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு இங்க என்ன வரும்? நமக்கு டிப்ரெஷன் வேர் இட் இஸ் ஆப்போசிட்டா கேட்டிருக்காங்க. ப்ரொஜெக்ட் ஆகுதுன்னா ஒரு வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கிறோம், நம்ம எஸ்டிமேட் பண்றோம். சரியா? ஸோ செனில் அப்படின்னு சொன்னாலும் இட் இஸ் லைக் எஸ்டிமேஷனை பத்தி தான் பேசியிருக்காங்க, which is a synonym for this particular word. அப்போ நமக்கு என்ன வரும்? டிப்ரெஷன் சொல்லலாம். ஏன்னா வந்து ப்ரொஜெக்ட் ஆயிருச்சு அப்படின்னும் பொழுது இட் இஸ் ஏறிடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம்ல. அப்போ இங்க நமக்கு என்ன தேவை? அதுக்கு ஆப்போசிட் ஆனது தேவைன்னும் பொழுது ஆப்ஷன் 2 தான் நம்மளோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, now it is fillers. ஓகே, ஸோ நம்ம நடுவில் ஒரு blank பார்த்தோம். ஸோ அந்த இடத்துல நம்ம ஃபில் பண்ண போற வேர்ட். ஓகே, ஸோ வாட் இஸ் அட்டர்லி? அட்டரன்ஸ் அப்படின்னா நம்ம உச்சரிக்கிற விதத்தை பத்தி பேசலாம். அயோனிக்கலி, அயனிக் சம்டைம்ஸ் வந்து ஒரு பேசேஜோட டோன் கேட்கும்பொழுது கூட அயனிக் டோன்னு சொல்லுவாங்க. ஓகேயா? ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு முரணா பேசுறது, சம்திங் விச் இஸ் லைக் அகேன்ஸ்டா பேசுறோம்னா நம்ம அந்த மாதிரி சொல்லலாம். ஓகேயா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் சிக்னிஃபிகண்ட். சில இம்பார்ட்டன்ட் சைன்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் தெரியுது அப்படின்னு போது சொல்லலாம். டிஸ்டிங்ஷன் டாக்ஸ் அபவுட் டிஃபரன்ஸ். எஃபிஷியன்டா இருக்குன்னா ப்ராப்பரா ஒரு பாசிட்டிவிட்டியா இல்ல எனர்ஜெட்டிக்கா இருக்க ஒரு விஷயத்தை பத்தி பேசியிருக்காங்கன்னா நம்ம சொல்லலாம். சரியா? ஸோ திஸ் இஸ் நாட் டாக்கிங் அபவுட் த டோன், இது வந்து ஃபில்லர்ஸை பத்தி தான் பேசியிருக்காங்க. ஸோ அதுல வந்து கேர்ஃபுல்லா நம்ம போடணும். இங்க ஹேட் இருக்கா, இங்க blank இருக்கா, இங்க verb இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி தான் அதை பண்ணோம். ஸோ இங்க வந்து நமக்கு என்ன தேவை? ஒரு adverb தான் இங்க தேவை. சோ அங்க ly வச்சு தான் நம்ம சொல்ல போறோம். சோ கீப்பிங் த பாஸ்ட் ப்ராமிஸ் பத்தி சொல்றாங்கன்னா ஒரு ப்ராமிஸ் கொடுக்குறோம்னா நம்ம சொல்லி நம்ம ஒரு விஷயம் பண்றோம். சரியா? சோ அப்ப இங்க என்ன வரணும்? had utterly failed in keeping their promise. அவங்க சொன்ன விஷயத்தை they didn't keep up, where it is option 1 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்காங்களா? ஓகே, ஸோ சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா
ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணுங்க. ஓகே, நமக்கு க்ளூ வேர்ட்ஸ் இருக்கான்ட்டு. ஓகே, ஸோ சென்டென்ஸ் இங்கே வந்து இன்னொரு விஷயம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 1 இஸ் நாட் கோயிங் டு சேஞ்ச். ஓகே, 6 ஆல்சோ இஸ் நாட் கோயிங் டு சேஞ்ச். இப்போ இந்த இடத்துல வந்து எண்ட் ஆகாத சென்டென்ஸை நீங்க பிக் பண்ண முடியாது. லைக் இப்போ கமா இருக்குன்னா இது லாஸ்ட் ஆப்ஷனா வராதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா யூ ஹேவ் அ எண்டிங் சென்டென்ஸ். ஓகேயா, ஸோ அப்படி இருக்கும்பொழுது யூ கேன் நாட் ப்ரிடிக்ட் ஆப்ஷன். ஸோ இப்போ வந்து பேர் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ பேர் பண்ண ட்ரை பண்ணி வந்துருச்சுனாலே ஆன்சர் நம்ம சொல்லிடலாம். ஓகேயா, சரி. ஸோ இப்போ பேர் பண்றீங்க அப்படின்னும் பொழுது இங்க மேனுஃபேக்சரர் இருக்கு. ஓகே, ஸோ வேற என்ன இருக்கு? இங்க த இருக்கு. தன்ற டெஃபினட் ஆர்டிகல் பக்கத்துல என்ன தேவை நமக்கு? ஒரு நவுன் தேவையா? ஓகே, ஸோ அப்ப நவுன் தேவைன்னும் பொழுது எங்க நவுன் இருக்கு? ஸ்ட்ரிக்ட் லயபிலிட்டின்னு கொடுத்துருக்காங்க, இங்க ப்ராடக்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராடக்ட் இஸ் அ நவுன், ரைட்? ஓகே, ஸோ இங்க நம்ம சொல்ல முடியுது, ஏன்னா இங்க த நம்ம சொல்ல முடியாது. அப்போ ஆப்வியஸா இதுதான் நமக்கு வரும். அப்ப ஆர் பக்கத்துல எஸ் வருது அப்படின்னும் பொழுது ஆர் எஸ் இங்க இருக்கு, இங்க எதுவுமே இல்ல. ஆர்எஸ் இங்க இருக்கு, இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. ஓகேயா, சரி. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்எஸ்ல நமக்கு எங்க வரும்? இது வந்து கடைசி சென்டென்ஸா இருக்க முடியுமா? அதாவது ஃபால்ட் மைட்னு நம்ம சொல்ல முடியுமானா கண்டிப்பா நம்மளால சொல்ல முடியாது. அடுத்தது என்ன இங்க கொடுத்துருக்காங்களா? ஓகே, பி வந்து லாஸ்ட் சென்டென்ஸா வருது, அதாவது பிஃபோர் கியூ. ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆர் மேனுஃபேக்சரர்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இங்க இஆர் வச்சது, அதாவது திஸ் ஆர் தட்னும் பொழுது ரெண்டுமே நம்ம கம்பேர் பண்றோம்ல. ப்ரொடியூசர், த ப்ரொடியூசர் ஆர் மேனுஃபேக்சரர்னு சொல்லலாமா? அப்போ இந்த ஆருக்கு முன்னாடி நமக்கு பி தேவைப்படுது. அப்ப இந்த ஆப்ஷன் வராது. அப்ப ஆருக்கு முன்னாடி பி வேணும்னா PRS, which is fourth option தான் நம்மளோட ஆன்சர். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடும்பொழுது ஆன்சரை we can predict. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ இங்க நேஷனல் கமிஷன் ஃபார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. யூ ஹாவ் அ ப்ரிப்போசிஷன். ஸோ இதை தாண்டி நம்ம ஒரு நவுன் தான் யூஸ் பண்ண முடியும். கரெக்டா? ஓகே, ஸோ அடுத்த விஷயம் என்ன இருக்கு நமக்கு? an advisory. ஓகே, ஸோ advisory what? ஸோ அதை நம்ம ரிலேட் பண்ணும்பொழுதும் கரெக்டா அங்க ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து ஒரு நவுனா யூஸ் பண்ணியிருக்காங்களா, அட்ஜெக்டிவா, அப்படி விஷயத்த நீங்க பாருங்க. இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆன் ஸ்ட்ரீட்ஸ்னு இருக்கும்போது அண்ட் சில்ட்ரன் லிவிங் ஆன் ஸ்ட்ரீட்ஸ்னு சொல்லலாமா? ஓகே, அப்போ சில்ட்ரன் லிவிங் ஆன் ஸ்ட்ரீட்ஸ் இஸ் அ பேர்னா கியூ, அதுக்கப்புறம் நமக்கு எஸ் வரும்னு சொல்லலாம். ஸோ ஃபார் அதுக்கப்புறம் நமக்கு ஒரு நவுன் தேவைன்னும் பொழுது ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன போடலாம்? த ப்ரொடக்ஷன். வேற எதுவுமே நமக்கு நவுன்ல இல்லைல்ல. அப்போ த ப்ரொடக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ். ஓகே, த நேஷனல் கமிஷன் ஃபார் ப்ரொடக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ் நம்ம பொழுது கரெக்டா இருக்கு. அப்போ எஸ் தான் நமக்கு பிகினிங்கா இருக்குன்னா இந்த ரெண்டு ஆப்ஷனையும் எலிமினேட் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது, கியூஎஸ் எங்க இருக்கு? கியூக்கு அப்புறம் நமக்கு எஸ் வருதுன்னா இது ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. அப்போ ஆப்ஷன் 2 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ இங்க வந்து despite the efforts to ensure that, ஸோ நமக்கு ஒரு கனெக்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேயா, சரி. ஸோ இங்க வேற ஏதாவது நம்மளுக்கு லிங்க் வேர்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? டு டிராவல். ஓகே, டு டிராவல் லாங் டிஸ்டன்சஸ் சொல்லலாமா? ஓகே, ஏன்னா டிராவல் பண்றாங்க நம்ம பொழுது. ஸோ எஸ் அதுக்கப்புறம் நமக்கு ஆர் வரும்னு சொல்லலாம். ஸோ எஸ் ஆர்னா ஆர்எஸ் கொடுத்துருக்காங்க. எஸ் ஆர் இங்க இல்ல, இங்க இருக்கு, இங்கேயும் இல்ல, இங்க இருக்கு. ஓகேயா, சரி. ஸோ இப்போ வந்து நம்ம கியூல ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆகுமா? அண்ட் இருக்கு, தட் இருக்கு, ரெண்டுமே கனெக்டர். ஸோ கண்டிப்பா நமக்கு கியூ வந்து ஒரு இன்ட்ரோடக்டரியா இருக்காது. அப்போ ஆப்வியஸ்லி இட் இஸ் ஆப்ஷன் 5 தான் நம்மளோட ஆன்சர். ஸோ ரொம்ப நம்ம படிக்கவே இல்லை. ஓகேயா, பட் தென் நம்மளால வந்து ஒரு கிராமர் ரூல்ஸ் வச்சு கீழே ஆப்ஷன்ஸை எலிமினேட் பண்ண முடியுது. ஸோ இந்த கான்செப்ட்டுமே நமக்கு எக்ஸாம்ல யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். சரியா? ஓகே, ஸோ இங்க அடிஷ்னலி COVID-19. ஓகேயா, ஸோ இப்போ இது COVID-19 பொழுது யூ நீட் அ சிங்குலர் வேர்ப். ஸோ நார்மலா தேடினீங்கன்னா சிங்குலர் வேர்ப்ல ட்ரிகர்ஸ் மட்டும் தான் இருக்கு. ட்ரிகர்னா இட் இஸ் அ ப்ளூரல் வேர்ப். அப்போ ட்ரிகர்ஸ். அப்போ ஒன் அந்த ஸ்டேட்மெண்ட்க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸா நான் எஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அப்போ எஸ் தான் யூஸ் பண்ண முடியும்னா எனக்கு வந்து 2 ஆப்ஷன்ஸ் தான் இருக்கு. இது ரெண்டும் எனக்கு கன்ஃபார்மா வராது. ஓகேயா, ஓகே. ஸோ இங்க வந்து நான் ஆஃப் இருக்கு. ஸோ ஆஃப் இருக்கும் பொழுது I should use a noun. ஓகே, அப்போ என்ன சொல்லலாம் நானு? சைல்ட் அபியூஸ் பத்தி பேசியிருக்காங்க. ஆர் அவுட் ஆஃப் ஃப்ரைங் பேன் அண்ட் பேக் இன் டு த ஃபயர். ஸோ வேர் இந்த கியூக்கு அப்புறம் ஆர் வரும்னு சொல்லலாமா? கியூ அதுக்கப்புறமாவே ஆர் வருதுன்னா ஆப்ஷன் 1 தான் நமக்கு ரைட்டான ஆன்சர். ஸோ இங்க வந்து பார்க்கும் பொழுது ஆஃப் பக்கத்துல ப்ரிப்போசிஷன் ஹெல்ப் பண்ணதுனால நம்ம என்ன பண்ணிட்டோம்? சைல்ட் அபியூஸ் பத்தி இங்கே போட்டோம். ஸோ போடும் பொழுது நமக்கு கரெக்டா உட்காந்துருக்கு. ஓகே, ஸோ இந்த க்ளூஸ் எல்லாமே செக் பண்ணுங்க.
ஆன்சரை யூ வில் பி ஏபிள் டு ஃபைண்ட் அவுட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் வாட், இங்கே வந்து ஒரு போல்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரேஸை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். இந்த பர்டிகுலர் ஃப்ரேஸ் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு பார்க்க போகிறோம். ஓகே, இன் அ பிரேக் த்ரூ இன் போஸ்ட் ஹார்வெஸ்ட் ப்ரிசர்வேஷன் ரிசர்ச்சர்ஸ் ஹவ் டெவலப்ட் an emulsion that provides an eco-friendly shield to perishable fruits and vegetables. ஓகேயா, சரி. ஸோ இங்கே வந்து இன் அ பிரேக் த்ரூ அப்படின்னு பேசியிருக்காங்க. ஸோ இன் அ பிரேக் த்ரூ அப்படின்னு நீங்கள் என்ன சொல்வீங்க? ஒரு அட்வான்ஸ்மெண்ட் கொண்டு வராங்க, இல்ல ஒரு ஸ்டெப் ஃபார்வர்ட் யூ ஆர் ட்ரைங் டு மூவ் அப்படின்னும் பொழுது இந்த ஃப்ரேஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இன் பிரேக்கிங் த்ரூ அப்படின்னு சொன்னீங்கன்னா, இன் பிரேக்கிங் த்ரூன்னு எப்போ சொல்வீங்க? நடுவில் ஒரு சென்டென்ஸ் நடுவில் நீங்க சொல்லும் பொழுது யூஸ் பண்ணலாம். ஒரு விஷயத்தை நீங்க வந்து கிராஸ் பண்ணி போகும் பொழுது. ஓகே, ஸோ வெறும் பிரேக்கிங் த்ரூ நம்ம ஸ்டார்டிங்ல யூ கேனாட் ஸ்டார்ட் அ சென்டென்ஸ். ஸோ இங்க வந்து இன் அ பிரேக் த்ரூன்னும் போது பக்கத்துல யூ ஹேவ் அ சிங்குலர் நவுன் ஆல்சோ. ஸோ இங்க என்ன சொல்லலாம்? நோ கரெக்ஷன் ரிக்வயர்ட் இஸ் யோர் ஆன்சர். ஓகேயா, thorough work in post harvest preparation சொல்லியிருக்காங்க. ஸோ பிரேக் த்ரூன்னு சொல்லி பேசும்பொழுது ஒரு ஸ்டெப் ஃபார்வர்ட் ஒரு அட்வான்ஸ்மெண்ட் பத்தி பேசும்பொழுது ஒரு ஃப்ரேஸ் ஸ்டார்டிங்ல நம்ம இப்படிதான் யூஸ் பண்ண முடியும். Next one is what? When the child is being bored and not occupied, he is also mischievous. Okay, so also சொல்லும் பொழுது ஆல்ரெடி ஒரு நெகட்டிவிட்டியும் பேசி இருக்கணும், அதுக்கப்புறம் தான் அவங்க இன்னொரு விஷயத்தையும் ஆட் ஆன் பண்ண முடியும். ஓகே, ஸோ இங்க வந்து பீயிங் போர்ட் அண்ட் நாட் ஆக்கியூபைடுன்னு சொல்லிட்டாங்களா. நார்மலா நம்ம இங்க வந்து இஸ் பீயிங் நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம்? ஒரு பாசிவ் வாய்ஸ் வரும்பொழுது தான் யூஸ் பண்ணுவோம். இதை நீங்க நார்மலா நீங்க எழுதும் பொழுது இஸ் போர்டுன்னு தான் சொல்வீங்களா ஆக்டிவ்ல எழுதும் போது. இங்க நம்மளுக்கு பையும் எதுவுமே இல்ல. ஓகேயா, ஜஸ்ட் ஒரு நார்மல் சென்டென்ஸா தான் இருக்கு. அப்போ இங்க என்ன நம்ம யூஸ் பண்ணலாம்? ஹேஸ் பக்கத்துல ஒரு நவுன் கொடுத்துருக்காங்க, இந்த ஆப்ஷன் வராது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்க நமக்கு இஸ் தான் இருக்கு. ஓகே, ஸோ வாஸ் நமக்கு வராது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் போர்ட் அண்ட் அன்ஆக்கியூபைட் தட். ஓகேயா, ஸோ இங்க தட்ன்ற ஒரு கனெக்டர் இருக்கு. அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க? இங்க இஸ் போர்ட் அண்ட் அன்ஆக்கியூபைட். சரி, இப்போ இந்த இடத்துல இந்த கனெக்டருக்கான அவசியம் நமக்கு இல்ல. ஆல்ரெடி இட் இஸ் லைக் ஸ்டார்டிங் வித் வென். ஸோ வென் த சைல்ட் டஸ் திஸ் இஸ் ஆல்சோ மிஸ்யூவஸ் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ யூ டோன்ட் நீட் அ கனெக்டர். ஸோ இந்த இடத்துல தேர்ட் ஆப்ஷனும் வராது. ஸோ இட் இஸ் ஆப்ஷன் 4 தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். அண்ட் இஸ் போர்டும் நமக்கு அங்க ஒரு க்ளூ வேர்டா இருக்கு. ஸோ ஏன் இது இல்லை இது வருதுன்றதுல தட் நமக்கு கனெக்டரா யூஸ் பண்ண அவசியமே இல்லை. Next one. So there are indications that the prospects for growth in industrial output has improved. ஓகேயா, சரி. ஸோ இங்க கொடுத்திருக்க இந்த ஹேஸ் அப்படின்றது வந்து எதை ரிலேட் பண்ணி நமக்கு சொல்லுது? அதாவது எது வந்து சப்ஜெக்ட், அங்க ஹேஸ்ன்றது கரெக்டா இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ தேர் ஆர் இயர். ஓகே, ஸோ எது யூஸ் பண்ணாலும் இங்க சப்ஜெக்ட்ன்றது பின்னாடி தான் நமக்கு வரும். சரியா, ஸோ அந்த பின்னாடி வரதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ஒரு வேர்ப் யூஸ் பண்ணோம். ஸோ இங்க நமக்கு கரெக்டா இருக்கா? ஓகே, ஸோ தேட். ஸோ தட் இண்டிகேட்ஸ் வாட்? இதுக்கு முன்னாடி என்ன பேசியிருக்கோமோ அதை பத்தி தான் சொல்ல போறதுனால தான் நம்ம தேட் சொல்றோம். ஓகே, அப்போ எப்போ விச் யூஸ் பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா அதை பத்தின ஸ்பெஷாலிட்டி ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணும்பொழுது விச் சொல்வீங்க. சரி, இப்போ தேட்னு சொல்லிட்டு த ப்ராஸ்பெக்ட்ஸ். ஓகே, த ப்ராஸ்பெக்ட்ஸ் ஃபார் க்ரோத் இன் இண்டஸ்ட்ரியல் அவுட்புட். அப்போ இதுக்கான வேர்பு தான் நமக்கு இங்க வரணும். அப்போ ஹேஸ் வரக்கூடாதுல. அப்போ நோ கரெக்ஷன் ரிக்வயர்டை ஃபர்ஸ்ட் எலிமினேட் பண்ணிருங்க. ஆஸ்ன்னு இருக்க எல்லா ஆப்ஷனும் எலிமினேட் பண்ணிடலாம். இங்க have பக்கத்துல you have a noun. so இந்த ஆப்ஷனும் நமக்கு வராது. அப்ப என்ன வரும்? V3 வரும்னா ஆப்ஷன் 1 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம். Next one. The current political dispensation has no dearth of leaders who believes a catchphrase is worth much more than a detailed argument. Okay, so இங்க வந்து who அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So relative pronounsல who, what, which, that இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். சரியா, so இங்க whoன்னு சொல்லும் பொழுது இதுக்கு முன்னாடி இருக்க லீடர்ஸை அவங்க சொல்லியிருக்காங்க. அப்ப லீடர்ஸ் வந்து ப்ளூரல்ல இருக்கு. கரெக்டா, இங்க சப்ஜெக்ட் எப்படி இருக்கு? plural subject இருக்கா? ஓகே, அப்போ verb எப்படி இருக்கணும்? believes is what? is a singular verb. so என்ன இருந்திருக்கணும்னு பாத்தீங்கன்னா believe தான் இருந்திருக்கணும், which is plural verb. அப்ப கீழே தேடும் பொழுது who பக்கத்துல believe தான் இருக்கான்றத பாத்துக்கோங்க. ஓகேயா, so இங்க thatன்ற connector is used. okay, so next one. so இங்க பாருங்க who believe. so இங்க வந்து கனெக்ட் பண்ணும் பொழுது நம்ம நார்மலா என்ன சொல்லணும்? ஒரு பர்சனை ரிலேட் பண்ணும்போது that தான் யூஸ் பண்ணுவோம். அப்ப தேர்ட் ஆப்ஷனை எடுத்துடலாம். இப்போ who கரெக்டா தான் இருக்கு. சரியா, ஓகே. ஸோ இப்போ வேற என்ன எரர் நமக்கு? வாட் இஸ் கேட்ச் ஃப்ரேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோகன் சொல்றோம், இல்லாட்டி வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணும்பொழுது கத்திட்டே போவாங்கல்ல. அப்போ ஒரு சில வார்த்தைகளை நம்ம சொல்லி ரைமிங்கா சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி விஷயங்களா இருக்கலாம், இல்லாட்டி ஏதோ ஒரு கோட் அந்த மாதிரி விஷயங்களை சொல்றாங்கன்னும் பொழுது கேட்ச் ஃப்ரேசஸ் கேட்சியா இருக்குல்ல,
அத பத்தி பேசுறதுக்கு சொல்லுவாங்க சரியா. சோ இங்க சொல்லும் பொழுது worth அப்படின்ற வேர்டை வந்து you can use it as an adjective or you can use it as a noun. ஓகேயா. ஓகே ஸோ இங்க வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க worthy. ஓகே ஸோ இங்க பார்த்தோம்ல இஸ் worthyன்னு கொடுத்துருக்காங்க. worthyயே நீங்க வந்து adverb or adjective or ஒரு pronoun என்னவா வேணா யூஸ் பண்ணலாம். ஸோ இங்க நம்ம யூஸ் பண்ணும்பொழுது இஸ் இருக்கா. ஸோ ஹெல்பிங் verb பக்கத்துல நம்ம ஒரு adjective தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இங்க ஸ்டாண்டர்டா நம்மளுக்கு எந்த இங்கிலீஷ்ல உட்காரும்னு பாத்தீங்கன்னா is worth much more thanன்றது தான் சொல்ல முடியும். she is worthy to be praised அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அங்க வந்து ஒரு சென்டென்ஸ் அந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷன்ல அதை வந்து ஒரு ப்ரொனவுனாவோ இல்லாட்டி ஒரு அட்ஜெக்டிவாவோ யூஸ் பண்றாங்க. ஸோ இங்க வந்து இது ரெண்டும் அதோட ரோலை பிளே பண்ணுது. ஸோ ஒரு ஹெல்பிங் verb பக்கத்துல நம்ம என்ன யூஸ் பண்ண முடியும் ஒரு அட்ஜெக்டிவ் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இங்க என்ன ஆன்சர் நமக்கு வரும் is worth. எங்க கொடுத்திருக்காங்க who believes a catch phrase is worth much more னு பொழுது first option தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஆல்ரெடி we have eliminated this. இங்க ரெண்டும் worthy இருக்கிறதுனால second and fourth optionும் eliminate ஆயிரும். ஓகேயா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா. இங்க plural verb இருக்கிறதுனால no correctionும் வராது. Next one. Okay, so one of the biggest grosses that the Hamadmi taxpayer has had with the NDA government is that it has done not better than its predecessor in terms of tying him up in a red tape. So, இங்க normally not better. Okay, so not better னு கொடுத்திருக்காங்க. So better is what is a comparative degree. ER கொடுத்திருக்காங்களா. Okay, so good, better இத வந்துட்டு சூப்பர்லேட்டிவ்ல எழுதுறீங்கன்னா பெஸ்ட்னு சொல்லலாமா. ஓகே ஸோ இப்போ இங்க பெட்டர்ன்றது கம்பேரிட்டிவ் டிகிரி. ஸோ யூ நீட் வாட் தேன் வேணும் ஏன்னா கம்பேர் பண்றோம். தென்னு சொன்னா ஒரு டைம் நீங்க குறிச்சு பேசுறீங்க. ஓகே ஸோ அப்போ நம்மளுக்கு நோ கரெக்ஷன் ரிக்வயர்ட் கண்டிப்பா வராது. ஏன்னா பெட்டர் தேன் தான் நம்ம சொல்லணும். அப்போ பெட்டர் தேன்னா இங்கே பெட்டர் தென்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் எடுத்துருங்க. ஓகே ஸோ நோ பெட்டர் தேன். நெக்ஸ்ட் இஸ் வாட் better than not. okay so it is no better than நம்ம சொல்லலாம். இந்த விஷயத்தை தான் வந்து ரிலேட் பண்ணும்பொழுது not நீங்க நெகட்டிவா நீங்க சொல்லும் பொழுது you won't use it behind. முன்னாடியே நம்ம சொல்லிடுவோம். ஓகேயா. she is not good ன்னு தானே சொல்லுவீங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை பார்த்து தான் சொல்லணும். இந்த இடத்துல நமக்கு செகண்ட் ஆப்ஷனும் நமக்கு வராது. ஓகேயா. சரி ஸோ யூ ஹாவ் அ கிளாஷ் வித் செகண்ட் ஆர் ஃபோர்த். ஸோ இங்க வந்து என்ன டிஃபரன்ஸ் இருக்கு. இட்ஸ் கொடுத்துருக்காங்க, தேர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி பேசும்பொழுது that it has done அப்படின்னு தானே சொல்லியிருக்காங்க. அப்ப இட்ன்னு சொல்லும் பொழுது it is not plural, it is singular. அப்ப சிங்குலரா இருக்குன்னா ஃபோர்த் ஆப்ஷன் தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். Okay, so next one question is fillers கொடுத்திருக்காங்க. So time sets expectations and boundaries for both students and teachers dash when to start the school day and how many hours it will entail. Okay, so எவ்வளவு நாள் ஆகும்ன்றத சொல்வாங்க. ஓகேயா. சரி ஸோ இங்க வந்து டைம் வந்து செட் பண்ணுது சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் பவுண்டரி. ஸோ ஃபில்லர்ஸ்ல ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் தி சென்டென்ஸ். அதுக்கப்புறம் வந்து என்ன பார்ட் ஆஃப் ஸ்பீச் வரும்ன்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேயா. ஸோ சில டைம்ஸ் வந்து மீனிங்கும் நம்மளுக்கு ப்ளே பண்ணும். ஸோ ஃபில்லர்ஸ் வந்து நம்ம ரொம்ப ஜட்ஜ் பண்ணிக்க முடியாது. சென்டென்ஸ் கண்டிப்பா என்ன சொல்றாங்கன்றது புரிஞ்சுதான் ஆகணும். ஓகேயா. சரி ஸோ டைம் செட்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் பவுண்டரிஸ் ஃபார் போத் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ். ஸோ இங்க வந்து டேஷ் வென் டு ஸ்டார்ட். ஓகே ஸோ யூஸ்வலா ஒரு விஷயத்த பண்றாங்கன்னு சொல்லும் பொழுது இந்த இடத்துல வந்து யூஸ்வலா பண்றதுக்கு எதுக்கு வந்து நார்மலா வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் பண்ணும் அப்படின்லாம் சொல்றாங்க. ஸோ என்ன சொல்லியிருக்கணும் ஆக்சுவலா இங்க யூஸ்வல்னா ரெகுலரா பண்ற ஒரு விஷயம். ஸோ இது நமக்கு எடுக்க மாட்டோம். ஓகேயா. ஸோ அப்ப என்ன வரணும் particularly when to start the school day. okay so in specific நம்ம சொல்லும் பொழுது எப்போ ஸ்கூல்ல ஸ்டார்ட் பண்ணோம் and how many hours it will entail எவ்வளவு நாள் எடுக்கும் I mean எவ்வளவு மணி நேரம் எடுக்கும்ன்றத பத்தி நம்ம பேசியிருக்காங்க. ஓகே ஸோ என்டெயில்மெண்ட்லாம் நம்ம பார்த்துருப்போம். நம்ம வந்துட்டு நார்மலா இந்த வெக்காபுலரி செஷன்லலாம் நான் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே ஸோ இங்க வந்து ஆப்ஷன் 2 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ இன்ஸ்பெசிஃபிக்கா பேசுறாங்களா அப்போ என்ன வேர்ட் நமக்கு யூஸ் பண்ண முடியும். அங்க ஒரு அட்வர்ப் தான் வரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் one. So semiconductor are those. So those னும் பொழுது it takes a plural word behind it. okay so அப்போ இங்க இது adjective ஆயிடுது. அப்போ இங்க என்ன வரும் ஒரு noun வரும். அப்போ என்ன வரும் கீழே பார்க்கலாம். thing, instrument, materials, device and substance. okay so நம்ம ஃபுல்லாவே வாசிக்கல but then எனக்கு ஆன்சர் கன்க்ளூட் பண்ண முடியுது. okay so semiconductor are those dash whose electrical conductivity at room temperature lies in between that of insulator and conductor. okay so அப்ப என்ன வரும் those ன்னு வருதுன்னா பக்கத்துல ஒரு noun என்ன வந்திருக்கணும் materials தான் நம்ம வரும் which is
only plural word in the option. Okay, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம டப்புன்னு ஆன்சர் கண்டிப்பா போட முடியும். Next one. Andhra Pradesh for the third time in a row has topped in the ease of doing business. What is ease? எளிதா ஒரு விஷயத்தை பண்றத ease ன்னு சொல்லுவோம். Annual ranking of states and union territory by the Department for a Dash of Industry and International Trade. So இங்க industry and international trade பத்தி பேசியிருக்காங்க. So இங்க for இருக்கிறதுனால you need a noun here. Okay, ஒரு preposition இருக்கு. So இங்க என்ன பண்ணலாம் நம்ம விசிட்னு கொடுத்துருக்காங்க, மேக்கிங் சொல்லியிருக்காங்க. ஸோ V1 ING கூட நம்ம சம்டைம்ஸ் யூஸ் பண்ணுவோம் சரியா. ஸோ இங்க நம்ம சொல்லும் பொழுது என்ன கான்டெக்ட் பேசுவீங்க, ஒரு டிபார்ட்மெண்ட் ஃபார் ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட் பத்தி சொல்ல போறீங்க ஆஃப் இண்டஸ்ட்ரி. அப்ப என்னவா இருக்கும், கிரியேஷன் இனாகிரேஷன் வந்து ஒரு விஷயத்த நீங்க இனாகிரேட் பண்றீங்க. ஓகே, ஸோ அந்த இடத்துல நீங்க இனாகிரேட் பண்ண போறோம் இல்ல புதுசா ஒன்னு கிரியேட் பண்ண போறோம்னா சொல்லலாம். இங்க வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் பத்தி பேசியிருக்காங்க, இங்க வந்து இன்டர்நேஷனல் ட்ரேட் இருக்கு. அப்ப என்ன வேர்டு வரும்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நார்மலா தெரிஞ்ச DPIIT இருக்குல்ல, ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட ஃபுல் ஃபார்ம் தெரிஞ்சிருந்தாலே இந்த ஆன்சரை போட முடியும். டிபார்ட்மெண்ட் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்நேஷனல் ட்ரேட். ஓகேயா? ஓகே, ஸோ சம்டைம்ஸ் வந்து GA ஆல்சோ பிளேஸ் அ ரோல். ஓகே, ஸோ அதனால நீங்க அப்ரிவேஷன்ஸ்லாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. The wars fought over window seats and the dash rattle of the steam engines as they were finally flagged off. ஓகேயா? ஸோ இங்க வந்து ராட்டில்னா ஒரு சத்தத்தை பத்தி பேசுறாங்க சரியா. ஸோ லர்ச்சிங் அப்படின்னு சொன்னா வந்து அன்ஸ்டெடியா இருக்கிற ஒரு விஷயத்தை பத்தி பேசும்பொழுது இட் டாக்ஸ் அபவுட் லர்ச்சிங் சரியா. ஸோ நாட் ஸ்டெடி. ஓகே, ஸோ இங்க வந்து ஸ்டீம் பத்தி பேசியிருக்காங்க, அன்எக்ஸ்பெக்டட். ஓகே, இனாஃபா இருக்கு, இனாஃப் டு ராட்டில். தென் கான்ஸ்டன்டா இருக்கு, ஸ்ட்ரேஞ்சா இருக்கு, என்னன்னே தெரியாம இருக்கிறது தான் ஸ்ட்ரேஞ்சா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இங்க வந்து வார்ஸ் வந்து ஃபாட் பண்ணிருக்கு ஓவர் விண்டோ சீட்ஸ் அண்ட் த. ஸோ யூ நீட் வாட், இங்க நவுன் இருக்கு. ஸோ இங்க வந்து ஒரு அட்ஜெக்டிவ் தான் தேவை. அப்போ கான்ஸ்டன்ட் இஸ் V1ல இருக்கா, ஸ்ட்ரேஞ்சும் V1ல இருக்கு, V2ல இருக்கு. இனாஃப் டுன்னு சொல்ல முடியாது, ஆப்வியஸா ஒரு ING ஃபார்ம் நீங்க அட்ஜெக்டிவா யூஸ் பண்ண முடியும். ஸோ இட் இஸ் ஆப்ஷன் 1 தான் கரெக்டான answer. Next question. Okay, so again it's a blank. The final ranking is based on two separate scoring system. Okay, with the majority of the. So the பக்கத்துல you need a noun. Okay, சரி. So the dash conducted on the basis of states providing evidence of reforms in policies and procedures. Okay, so இங்க procedure ன்னு பார்த்தோம்னா இந்த procedure தூக்கி இங்க போட்ற கூடாது. ஓகேயா? so இங்க வந்து final ranking பத்தி பேசியிருக்காங்க, two separate scoring systems இருக்கு. அதுல with the majority of the dash, majority of what, இங்க taxation பத்தி இல்ல. அப்போ இங்க நமக்கு noun தான் தேவை, ஆனா taxation பத்தி இல்ல, event பத்தியும் இங்க எதுவும் பேசல. policies and procedures பத்தி இருக்கு. எக்ஸாமின் பண்றாங்கன்னா ஸ்டடி ரிலேட்டடா இல்ல, ஜஸ்ட் ஒரு ஃபைனல் ரேங்கிங் கொடுத்துருக்காங்க ஒரு ஸ்கோரிங் சிஸ்டம்க்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுவும் நம்ம எடுக்க முடியாது. ஸோ இவங்க வந்து ஒரு விஷயத்தை மதிப்பிடுறாங்க அப்படின்னும் பொழுது எவாலுவேஷன் பண்றாங்க. எவாலுவேஷன் பண்றது என்னன்னு சொல்வீங்க, அசஸ்மெண்ட்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இங்க என்ன தேவை, மெஜாரிட்டி ஆஃப் த அசஸ்மெண்ட் கண்டக்டட்னு சொல்ல முடியும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு, word swap தான் பண்ணணும், interchange பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, so at times a particular administrative location is used as a testing lab. ஓகே, so a பக்கத்துல you need a noun. அப்ப lab எப்படி இருக்கு, testing lab. அப்ப ஏல எந்த விதமான மாற்றமும் இல்ல, அப்ப ஏவை வந்து எடுத்துடலாம், no correction அப்படியே வச்சுக்கோங்க, ஏன்னா ஏ மாறல. where officers keep arriving and leaving with a reduction impact. impact noun தான், reduction noun தான், ஒன்னா யூஸ் பண்ண முடியாது. ஓகே, on officer morale leading to a deteriorous inefficiency. so this is a noun. IOUS, okay, FUL இதெல்லாம் நம்ம சாரி நாட் அ நவுன், இட்ஸ் அ அட்ஜெக்டிவ். ஓகேயா? அப்ப இங்க நமக்கு ரெண்டு நவுன் ஒன்னா இருக்கு. அப்போ ஆப்வியஸா நம்ம இந்த வார்த்தையும் தான் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். அப்போ ஆப்ஷன் 2 தான் நம்மளோட ஆன்சர். ஓகேயா? நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம். Next one. So this highlights the importance of understanding large scale sequencing of the genome from emergence people to trace and track the infected and spread of any variant. Okay, so any variance is fine. Okay, so inge vanda undertaking large scale sequencing of the genome means sollirukanga. Okay, inge people irukku, இங்க எமர்ஜென்சி இருக்கு, இது என்னது நவுனா, இது என்னது இதுவும் நமக்கு நவுன். ஓகே, ஸோ சம்டைம்ஸ் இடி ஃபார்ம்ஸ், அதாவது இப்போ நான் வந்து டிஸ்ட்ரிக்ட்
கலெக்டர் அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். சம்டைம்ஸ் நம்ம வெறும் டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லும்பொழுதே அத நவுன்னு சொல்லுவோம். ஓகே. இங்க வந்து இந்த கலெக்டர் வந்து டிஸ்ட்ரிக்ட்டோட கலெக்டர்ன்னு சொல்லும்போது இது வந்து நமக்கு அட்ஜெக்டிவ் ஆவுதா? ஓகே. சோ இப்போ நான் வந்துட்டு பாயில்ட் எக்குன்னு நான் சொல்றேன். இங்க இது ஈடி தானே. ஸோ இந்த ஈடின்னு வருதுன்னு வேர்ப் சொல்லிருவோமா? இல்லல்ல. இந்த எக் எப்படி இருக்குன்னு தானே இந்த விஷயம் சொல்லியிருக்கு. அப்படி இருக்கும்பொழுது சம்டைம்ஸ் ஈடி ஃபார்ம்ஸ் ஆல்சோ வில் பிளே ஆஸ் அட்ஜெக்டிவ்ஸ். அப்ப நமக்கு இங்க வந்து 2 நவுன் ஒண்ணா உட்காரக்கூடாதுன்னா, இந்த சிய இங்க தூக்கி போட முடியும். அப்ப என்ன ஆன்சர் வரும்? பி அண்ட் சி நமக்கு இன்டர்சேஞ்ச் ஆனா ஆப்ஷன் 3 தான் நம்மளோட ஆன்சர். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். Okay, so it is also time to speed up medication coverage to protect a vulnerable population of large people and increase awareness. ஆக்சுவலி எல்லாமே நமக்கு கரெக்டாக தான் இருக்கு. ஓகே. ஆனால் வந்து மீனிங் வந்து கன்வே ஆகலை. ஸோ இட் இஸ் ஆல்சோ டைம் டு ஸ்பீட் அப் மெடிகேஷன் இஸ் வாட் நம்ம மெடிக்கல் டேர்ம்ஸில் சொல்கிறத சொல்கிறாங்க. மெடிகேஷன் கவரேஜ் டு ப்ரொடெக்ட் அ டேஷ் பாப்புலேஷன். ஸோ லார்ஜ் பாப்புலேஷன் சொல்லலாமா? ஓகே. ஸோ வல்னரபிள் இஸ் வாட் பாதிக்கப்படுற விஷயங்கள நம்ம வல்னரபிளா இருக்குன்னு சொல்லலாம். லார்ஜ் பாப்புலேஷன் ஆஃப் வல்னரபிள் பீப்புள். ஓகேயா? அண்ட் இன்க்ரீஸ் அவேர்னஸ். அப்ப பி அண்ட் சி இஸ் இன்டர்சேஞ்ச். ஆப்ஷன் 2 தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சினோனிம். ஃபர்ஸ்ட் வேர்ட் இஸ் அ சினோனிம், செகண்ட் வேர்ட் இஸ் அ ஆன்டோனிம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்க கொடுத்துருக்கிற வேர்ட் வந்து எங்க கொடுத்துருக்காங்க? ஓகே. ஸோ இன்ஸ்டிகேட்டட் அப்படின்னு கொடுத்துருக்க வேர்டுக்கு நம்ம சினோனிம் எடுக்கணும். ஸோ அதுக்கு பக்கத்துலேயே அதோட ஆன்டோனிமும் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் வாசிச்சுக்கலாம். They claimed that Shori had twisted facts, misquoted Dr. Ambedkar to make him appear anti-national. Okay, instigated prejudice and violence against the Dalits. ஓகேயா? ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காரு? இன்ஸ்டிகேட்டட் இஸ் லைக் ஒரு விஷயத்தை வெளில கொண்டு வந்திருக்காங்க. என்னன்ட்டு ப்ரீஜுடிஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. ப்ரீஜட்ஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே. ஸோ இப்போ அந்த வேர்டை வந்து பிரிங் அவுட் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஒரு விஷயத்த வந்து தூண்டி இருக்காங்க, இல்ல வெளில கொண்டு வந்திருக்காங்கன்னும் பொழுது என்ன வேர்ட்லாம் நம்ம சொல்ல முடியும்? ஸோ ப்ராம்ப்டட் இஸ் வேர்ட். ஒரு விஷயத்த நீங்க ஸ்டிமுலேட் பண்றீங்க அப்படின்னு சொல்லலாம். வி ஆர் ட்ரைங் டு பிரிங் இட் அவுட்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல ப்ரிவென்டட் இஸ் வரவிடாம தடுக்கிறதுன்னு சொல்லலாம். ஸோ அப்போ இந்த வேர்டு வந்து நம்ம கரெக்டா சினோனிமா இது ஆன்டோனிமா இருக்கு. ஓகேயா? அப்ஸ்ட்ரக்டட் இஸ் வேர்ட் தடை பண்றது. ஓகே. இங்க தடை பண்றதுக்கான வேலை இல்லை. ஸோ அந்த விஷயத்தை வெளில கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பேசும்பொழுது இங்க வந்துட்டு இங்க 2 வேர்டு இருக்குல்ல. இங்க வந்து கவுண்டர் ஆக்டட்னா டு ரெடியூஸ் சம்திங். ஓகேயா? டு ரெடியூஸ் யுவர் எஃபர்ட்ஸ்ன்னு சொல்லலாம். ஸ்டேவ்ட் ஆஃப்னா டு ஸ்டாப் சம்திங் பேட். ஓகே. ஸோ அப்படி சொல்லும் போது சொல்லலாம். ஸோ திஸ் மீனிங் வந்துட்டு இஸ் லைக் இட்ஸ் நாட் ஃபிட்டிங் இயர். ஓகேயா? அப்ப நமக்கு என்ன வரும்? ஆப்ஷன் 1 மட்டும் தான் வரும். ப்ராம்ப்டட்ன்றது தான் சொல்லலாம். இது வந்து அதோட எக்ஸாக்ட் ஆப்போசிட்டா நமக்கு கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வேர்ட். Next word is what? Our book burning members of parliament may feel outraged by Shoi's book, but should remember that the Roman church felt no less outraged in its time. Okay, so what is outraged? ஒரு விஷயத்துக்கு நம்ம ஆங்கிரியா இருக்கிறத வந்துட்டு அவுட்ரேஜ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ டிலைட்டட் இஸ் பிளஷர், சந்தோஷமா இருக்குன்னு சொல்லலாமா? ஓகே. ஸோ எக்ஸ்டட்டிக். ஓகேயா? ஸோ எக்ஸ்டட்டிக் இஸ் வாட் இட் இஸ் ஆல்சோ லைக் டாக்கிங் அபவுட் பாசிட்டிவிட்டி, அதாவது ஹாப்பினஸை பற்றி தான் இங்கேயும் பேசியிருக்காங்க. ஓகே. என்ராப்சர்ட் அப்படின்னாலுமே pleasure or happiness தான் நம்ம சொல்ல முடியும். So all these are positive words. Okay. So positive words னா உங்களுக்கு none of these கூட இருக்கு. So fuming னா என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா it talks about angry. ஆங்கிரியா இருக்கிறது தான் இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஆங்கிரின்னும் பொழுது சாம்டா இருக்காங்க அப்படின்னும் பொழுது அவங்க ஹாப்பியா இருக்காங்கன்னு சொல்லலாமா? அப்போ இங்க ஆங்கிரிக்கும் இதுவும் வந்துட்டு எக்ஸாக்டா ஆன்டனமா ஆயிடுச்சா? அப்ப என்ன ஆன்சர் வரும்? ஆப்ஷன் 4 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். In the age of big data, it is an acknowledgement of their work over decades that catalyzed improvements in methods to make sense of masses of information. சரியா? So catalyzed ஆயிருக்குன்னா it is accelerating something. Okay, so it is increasing something ன்னு நம்ம சொல்லலாம். So இங்க வந்து impeded அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு விஷயத்தை தடை பண்றது இல்ல தூண்டுதல் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஓகே. இன்ஸ்டிகேட்டட் இஸ் லைக் ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம பார்த்தோம்ல ஒரு விஷயத்தை உள்ள இருந்து வெளில கொண்டு வர்றது. ஓகேயா? ஓகே. ஸோ இன்ஹாபிட்டட் இஸ்
உள்ள இருக்கிற விஷயத்த பத்தி பேசுறது. அப்ஸ்ட்ரக்டட் இஸ் இப்பதான் நம்ம பார்த்தோம். தடை பண்ண ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஓகே. ஸோ இங்க ஹேம்பர்ட்னா என்னது? 2 மீனிங் சொல்லிக் குடுத்துருக்கேன். ஹேம்பர் பண்றதுன்னா தடை பண்றது. ஓகேயா? ஹேம்பர் இன்னொரு விஷயம் என்னது? கிஃப்ட் ஹேம்பர்ன்னு சொல்வீங்கல்ல. ஸோ அது வந்து ஒரு கிஃப்ட்ஸ் குடுக்கறதுக்கு கூட யூஸ் பண்ணிப்பாங்க. இங்க கான்டெக்ஸ்ட்ல நமக்கு ஒரு விஷயத்த வெளில கொண்டு வராங்க அப்படின்னும் பொழுது, இங்க ஹிண்டர் பண்றாங்க. வேர் இட் இஸ் ஆப்ஷன் 3 தான் நமக்கு கரெக்ட்டான ஆன்சர். ஓகேயா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே. ஸோ இங்க என்ன வேர்ட் குடுத்திருக்காங்க? ஓகே. ஸோ கொலோக்கியல் அப்படின்ற வேர்ட நமக்கு குடுத்திருக்காங்க. ஸோ கொலோக்கியல் லாங்குவேஜ் இஸ் லைக் இன்ஃபார்மல் கம்யூனிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாமா? ஸோ நார்மலா லைக் வாட் தே ஸ்பீக் இன் த பிளேஸ். ஓகே. ஸோ இன்ஃபார்மலா பேசிக்கிறதுக்கு நம்ம இந்த மாரி வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். சம்டைம்ஸ் இன் மெசேஜ் ஆர் லைக் நேரா பேசும்பொழுதும் இந்த மாரி கொலோக்கியல் லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணுவோம். இங்க கொலோக்கியல் பத்தி குடுத்திருக்காங்க. ஸோ இப்ப நம்ம இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிட்டர்மைன் த சப்ரஸ்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ் இன் விச் த வேர்ட் கிவன் இன் போல்ட் ஹாஸ் பீன் appropriately used from the given option. So எக்ஸாக்ட்டா இதே மாதிரி யூஸ் பண்ணிருக்கிறது எது? கிராமட்டிக்கலி கரெக்ட் சென்டென்ஸ் தான் எடுக்கணும். நம்மளா வந்து அஸ்யூம் பண்ணிக்கூடாது. எதை கரெக்ட்டா அந்த வேர்டுக்கு ஏத்த மாதிரி யூஸ் பண்ணிருக்காங்க. The best way of improving your what okay your language is first to learn the colloquial base. So your language நீங்க கொடுத்திருக்காங்க. Okay, next one படிக்கலாம். Okay, speaking skills starting of colloquial. So your speaking skills start of colloquial, no. So this also does not fit. Next, so இங்க என்ன கொடுத்திருக்காங்க? The best way of improving your colloquial English is by listening to native speakers. Okay, so அந்த ஊர்ல பேசுறவங்க லோடைய பாஷையெல்லாம் கேட்கறது வந்து லைக் அது வந்து பெஸ்ட் வே டு இம்ப்ரூவ் யோர் லாங்குவேஜ்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ என்ன லாங்குவேஜ்? அந்த கொலோக்கியல் இங்கிலீஷை நம்ம லேர்ன் பண்ணிக்கிறதுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? ரைட்டிங் அண்ட் ஸ்பீக்கிங் டேலண்ட் லேர்ன் கொலோக்கியல் வேஸ் ஃபர்ஸ்ட். ஸோ இங்க யாருன்றதை யூ கேனாட் அட்டாச் இட் இயர். அப்போ இங்க வந்து என்ன சொல்லலாம்? ஆப்ஷன் 3 கரெக்டா நமக்கு வருமா? ஓகே. ஸோ இந்த இடத்துல நம்ம தேர்ட் ஆப்ஷன் வந்து நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் கிட்ட யூ கேன் லேர்ன் பொழுது தேர்ட் ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன். ஸோ சின்சியர் ரொம்ப ஈஸியான வேர்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இதுவுமே நம்ம கிராமட்டிக்கலா ஃபிட் ஆகிற ஒரு வேர்டை பார்க்கணும். ஸோ தெர் இஸ் நோ டவுட் தட் தே வேர் சின்சியர் இன் வாட் தே தாட் இஸ் குட் ஃபார் த பீப்புள். நெக்ஸ்ட் ஒன் இஸ் பிலீவிங் தட் their efforts are put sincerely. Okay, next one is sincere in their belief that their patients would benefit from their involvement. Okay, next one is what? Hoping on the people's efforts are sincere. So இங்க வந்து hoping on people's effort இங்க வந்து சேர்த்து பார்க்கலாம். There is no doubt that they were hoping on the people's effort are sincere. அங்க வந்து R பக்கத்துல ஒரு V1 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா நமக்கு இந்த ஆப்ஷன் நமக்கு வராது. நார்மலா ஹெல்பிங் வெர்ப் பக்கத்துல என்ன யூஸ் பண்ணுவீங்க? அட்ஜெக்டிவ்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. ஓகேயா? ஸோ இல்லாட்டி V3 யூஸ் பண்ணுவீங்க. இல்ல ஐஎன்ஜி ஃபார்ம்ஸ் கூட யூஸ் பண்ணுவீங்க. ஸோ கிராமட்டிக்கலா நமக்கு செட் ஆகல. இங்கேயும் பாத்தீங்கன்னா பேஸ் ஃபார்ம் தான் இருக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்க எலிமினேட் பண்ணிட்டே வரலாம். வேர் பிலீவிங் தட் தேர் எஃபர்ட்ஸ். ஸோ இங்க தேர் எஃபர்ட்னு சொல்லும் பொழுது இந்த இடத்துல தட் ஐ மீன் தே தான் சொல்லியிருக்காங்க. ஆர் புட் சின்சியர்லி. ஸோ இங்கேயுமே நமக்கு கரெக்டா செட் ஆகல. ஓகேயா? ஸோ அப்போ என்ன வரும் நமக்கு? தெர் இஸ் நோ டவுட் தட் தே வேர் சின்சியர் இன் தேர் பிலீவ்ஸ் தட் தேர் பேஷன்ஸ் வுட் பெனிஃபிட் ஃப்ரம் தேர் இன்வால்மெண்ட். ஓகேயா? ஸோ சின்சியர்ன்ற வேர்டுக்கு எக்ஸாக்ட் பார்ட்னு சொல்லும் பொழுது தேர்ட் ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேயா? ஓகே. ஸோ நவ் வி ஹவ் கம் டு த எண்ட் ஆஃப் தி செஷன். ஸோ கண்டிப்பா செஷன் வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். See you guys tomorrow. Have a very great day. Thank you.